வணக்கம். அங்கே வந்து பழைய வீட்டில் அவங்களையெல்லாம் மறைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கேன். இவங்க வந்து நம்ம வீட்டு பூனைக்குட்டிலே வந்து 3ஆவது குட்டி பூனைங்க. இவங்க தன்னால் சாப்பிடவே மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து என்னென்னா சிக்கனும் ரைஸும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி சிரிஞ்சில் வச்சு கொடுக்கணும். இந்த அரைச்சிட்டேன்னா நான் செல்லில் வீடியோ எடுக்கிறனால என்னால் இது பண்ண முடியல, அதுங்களுக்கு கொடுக்கறத போட முடியல. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், பாருங்கள். அவ்வளோதான். ஒரு கையில் எடுக்கிற வீடியோ. ஸோ நான் வாரம் ஒரு 2 வாட்டி கொடுக்கறது மட்டும் வீடியோ எடுக்கிறேன். அதனால் கண்டினியூவாக எடுக்க முடியாது, ஏன்னா செல்லு வச்சு நானே எடுக்கிறேன்னா. ஸோ அதனால் என்னால் நிறைய வீடியோ போடலாங்க. இதுங்க பண்ணுற சேட்டையை போடலாம், இதுங்க பண்ணுற டார்ச்சலையும் போடலாம். பட் வந்து நானே எடுத்து நானே போனால் எனக்கு ஒரு சில டயத்தில் வேலையை முடித்தா தேவலாம் அப்படின்னு ஒரு இந்த பார்த்தீங்களா, வாயை காட்ட மாட்டேங்குது. ஆனால் என்ன பாப்பா, சாரிங்க, இப்படி தான் கொடுக்கணும். செல்லை வச்சுட்டு என்னால் இது பண்ண முடியல. ஸோ உங்கள்கிட்ட பூனைக்குட்டி குட்டி பூனை எதுவும் சாப்பிடலைன்னா, சாப்பிடாமல் வர இதாக இருந்துச்சுன்னா, சிக்கனு மிளகாத்தூள் போடாமல் மஞ்சத்தூள் போட்டு நல்லா நைவாக அது என்னது சதக்கறியாக போட்டு நல்லா வேக வச்சு, அதில் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு கொஞ்சம் ஒரு 2-3 துண்டு கொஞ்சமாக ரைஸு சிக்கன் நிறையா போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு வேளைக்கு 2 வேளை கொடுத்திங்கன்னா அது ஹெல்த்தி ஆகிடும். ஸோ அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ.